சுவிஸ் நாட்டிலே வேலை வாய்ப்பு தொழில் தருணர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதிகளவான வருமானத்தை பெறலாம், அங்கே குடிபெயரலாம். மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். வெறுமனே சுவிஸ் நாடு மட்டுமல்லாமல் இந்த ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தி போலியான அல்லது மோசடி பேர்வழிகளுடைய தினசரி இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் ஏற்றுதல். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போகும். இலங்கை போன்ற பின்தங்கிய நாடுகளிலே, இலங்கை மட்டுமல்லாமல் இலங்கையை போன்ற பின்தங்கிய சில ஆசிய நாடுகளிலே இந்த வேலையின்மை பிரச்சனை என்பது மிக தீவிரமாக இருப்பதோடு, வேலை இருந்தாலும் வருமானம் போதிய அளவு இல்லை என்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இவ்வாறான நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் பெருமளவிலே இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்ந்து அங்கே தொழில் வாய்ப்பை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கேயே குடிபெயர்ந்து அங்கேயே வாழ்வதற்கான ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதை நாங்கள் சாதாரணமாக பார்க்கின்றோம். அது ஒரு சாதாரண விடயமாக மாறியிருக்கின்றது. இந்த நிலைமையிலே இதனை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மோசடி நடவடிக்கைகள் என்பது மிக சாதாரணமாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று சாதாரணமாக இலங்கையை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட நாங்கள் தினசரி ஊடகங்களிலே இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டு விசா மோசடிகள் சாதாரணமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. பலர் போலியான விசாக்களை கொண்டு விமான நிலையத்திற்கு நுழைந்து அங்கே கைது செய்யப்படுகின்ற பரிதாபகரமான நிலைமையும் இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே சுவிஸ் நாட்டிலே வேலை வாய்ப்புகள் இருப்பதாகவும் அங்கே குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறி இணையங்களிலே சமூக ஊடகங்களிலே அதிகளவான விளம்பரங்கள் வெளியாகி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த விளம்பரங்களிலே சரிக்கரவாசி, அதாவது 50% போலியானவை என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான விளம்பரங்களை நம்பி அந்த நாடுகளிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கு அல்லது அந்த நாடுகளிலே குடிபெயர்வதற்கு முயற்சிக்கின்ற இளைஞர் யுவதிகள் தங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற போது அந்த ஆவணங்கள் மிக மோசமான மோசடி நடவடிக்கைகளுக்கு அல்லது வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதோடு மிக பெரிய பண இழப்பும் என்பது அங்கே ஏற்படுகின்றது. சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஹெனிபேம் எக்ஸிக்யூட்டிவ் சர்ச் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த ஜான் பிலிப் சைனஸ் என்பவர் வெளியிட்ட தகவலிலே அவருடைய ஆய்வு முடிவுகளிலே இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாட்டிலே குடிபெயர்வதற்கான விசா வழங்குவதாக கூறப்படுகின்ற சரிக்கரவாசி, அதாவது 50% விளம்பரங்கள் போலியானவை என்றும், இந்த நிறுவனங்கள் முதலிலே ஒரு விண்ணப்பதாரியிடமிருந்து அவர்களுடைய அடிப்படை தகவல்களை சேகரித்து கொள்வதாகவும், குறிப்பாக பெயர், தொலைபேசி இலக்கம், இடம் மற்றும் விலாசம் போன்ற சில அடிப்படை தகவல்களை சேகரித்து அதனை வேறு சில நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதோடு அந்த ஒரு தனிநபருடைய அடிப்படை தகவல்களை வைத்து போலியான ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணி அதனை சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவதாகவும், அதேவேளை மிக பெருமளவிலே பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு மேல் தொடர்பற்று போவதாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமையிலே இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் அல்லது வெளிநாட்டிலே ஒரு வேலைவாய்ப்போடு குடிபெயர்தலை விரும்புகிறவர்கள் அந்த வேலை வழங்குனர் தொடர்பாக அல்லது அந்த விசாவை பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனம் தொடர்பிலே மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக வேலை வழங்குனர்கள் அல்லது அங்கே குடிபெயர்வதற்கான விசாவை வழங்குகிறவர்கள் தானாக முன் எந்த ஒரு இடத்திலும் விளம்பரங்களை செய்வதில்லை என்றும், குறிப்பாக அவர்கள் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக, அதுவும் இந்த வேலைகளை வழங்க இருக்கின்ற வேலை வழங்குனர்கள் தான் இந்த விளம்பரங்களை ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக மேற்கொள்கின்றார்கள். எனினும் இந்த அங்கே வேலைவாய்ப்போடு குடிபெயர்வதற்கான விசாவை வழங்குவதற்கான எந்த விதமான விளம்பரப்படுத்தல்களும் அந்த நாட்டிலே செய்யப்படுவதில்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலைமையிலே
நாங்கள் அன்றாடம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற விடயம், இந்த வெளிநாட்டு மோகத்திலே அல்லது வெளிநாட்டிலே வேலை பெறுகின்ற மிதமிஞ்சிய விருப்பத்திலே மிக அதிகளவான பணத்தையும் அவர்கள் இங்கே சட்ட ரீதியான சிக்கல்களையும் எதிர்கொள்ள நேரிடுகின்றது. குறிப்பாக இலங்கை மட்டுமல்லாமல் இலங்கையை போன்ற வேறு நாடுகளிலிருந்தும், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலிருந்தும் இவ்வாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற போலியான நிறுவனங்களூடாக விண்ணப்பங்களை செய்தவர்கள் அந்த நாட்டிலே அவர்கள் பணத்தை இழப்பதோடு சட்ட ரீதியான நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்றார்கள். ஆக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை அல்லது வெளிநாட்டிலே வேலைவாய்ப்போடு ஒரு குடிபெயர்தலை விரும்புகிறவர்கள், அதற்கான எதிர்பார்ப்பை கொண்டிருப்பவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.